Kindly turn your Bibles with me to 1 Corinthians chapter 16 and verse 9. 1 கொரிந்தியர் 16:9. For a great door and effectual is opened unto me, and there are many adversaries. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். Great and effective door is opened for me. எனக்கு முன்பாக பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. But there are many adversaries. ஆனாலும் அங்கே விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. By the abundant grace of God, last Sunday evening, which was our first Sunday service for this year, I had the privilege of preaching the word of God from this topic. கடந்த வாரத்திலே இந்த வருஷத்துடைய முதலாம் நாளுடைய மாலை வேளையிலே தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த வார்த்தையிலிருந்து அன்றைக்கு மாலை வேளையிலே கர்த்தருடைய செய்தியை நான் இந்த திருச்சபைக்கு கொடுத்தேன். I was speaking about how God has prepared an open door for his people in the year 2017. இந்த 2017ஆவது ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்ற தலைப்பிலே நான் பிரசங்கித்தேன். There I shared 5 different kinds of doors God can open for his people. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று திறக்கக்கூடிய 5 வித்தியாசமான கதவுகளை குறித்து அந்த நாளிலே நான் பேசினேன். Number 1, முதலாவது, I said God has opened a door of amazing water for the cleansing of his people. தம்முடைய பிள்ளைகள் சுத்திகரிக்கப்படும்படி தேவனாகிய கர்த்தர் பிரமிக்கத்தக்க விதமாக ஒரு திறவுண்ட ஊற்றை நமக்காக திறப்பார் என்று நான் சொன்னேன். Number 2, இரண்டாவது, God opens the door of buried wealth for his people. மறைக்கப்பட்ட புதைக்கப்பட்ட பொக்கிஷங்களை வெளியே தம்முடைய பிள்ளைகளுக்காக கொண்டு வரும்படி அந்த கதவுகளை தேவன் திறப்பார் என்று நான் சொன்னேன். Number 3, God will open the door of the closed womb. மூன்றாவதாக மூடப்பட்ட கற்பங்களை தேவன் திறப்பார், அடைக்கப்பட்ட கற்பங்களை தேவன் திறப்பார் என்று நான் சொன்னேன். Number 4, God will open the door of dramatic wonder and bring people out of bondage into liberty. சிறைப்பட்டிருக்கிற ஜனங்களை, அடைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வரும்படி அதிசயிக்கத்தக்க விதமாக அற்புதமாக தேவன் கதவுகளை திறப்பார் என்று சொன்னேன். Number 5, God will open the door of effective witness in ministry. ஐந்தாவதாக அவர்கள் நன்றாய் சாட்சி பகரும்படிக்கு, தேவனுக்காக சாட்சி பகரும்படிக்கு தேவன் அனுகூலமான கதவுகளை திறப்பார் என்று நான் சொன்னேன். All praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. In Revelation chapter 3 verse 7 to 8, the Lord has declared that I have an open door before you. அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வரை உள்ள வசனங்களே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், உனக்கு முன்பாக நான் திறவுண்ட வாசலை வைத்திருக்கிறேன். It is very true, what God opens nobody can close. தேவனாகிய கர்த்தர் ஒரு வாசலை திறந்திருப்பாரானால் யாராலும் அதை மூடிவிட முடியாது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. He has the key of David. அவர் தாவீதுடைய திறவுகோலை உடையவராய் இருக்கிறார். Therefore he opens and no man can shut. அவர் திறந்து வைத்திருப்பாரானால் ஒருவனாலும் அதை பூட்டிவிட முடியாது. But there is one truth we all have to understand. ஆனால் இங்கே ஒரு உண்மையை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். Though God has prepared an open door for us, ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருந்தாலும், Apostle Paul says there will still be many adversaries on the way to the open door. இந்த திறந்த வாசலை நோக்கி நாம் போகிற வேளையிலே நமக்கு விரோதம் செய்கிற அநேகர் எதிராளிகளாக அங்கே இருப்பார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். You must understand that nobody can shut the door. நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், யாரும் நமக்கு முன்பாக உள்ள அந்த திறந்த வாசலை மூடிவிட முடியாது. Because God has opened it. காரணம் என்ன? தேவனாகிய கர்த்தரே அதை நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். But the adversary will find a place in the way trying to discourage us from entering the open door. ஆனால் நமக்கு முன்பாக இருக்கிற அந்த திறந்த வாசலுக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியாதபடி எதிராளியானவன் நம்மை தடுக்கும்படி அவனும் அங்கேதான் இருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. Who is the adversary? இந்த எதிராளி என்று சொல்லுகிறோமே அவன் யார்? 1 Peter chapter 5 verse 8 to 9 says,
1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், our adversary the devil is like a roaring lion. அங்கே கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசானவன் இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So the adversary is the devil. அந்த பிசாசானவன் தான் நம்முடைய எதிரி. In Ephesians chapter 6 verse 12, நீங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துடைய 12ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், very beautifully Apostle Paul says, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது, our wrestling, our fighting, our battle is not against flesh and blood, or in other words, it is not against real people, but it is against principalities, powers, against the rulers of darkness of this world, against spiritual wickedness in high places. மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதாவது நாம் கண்ணால் காண்கிற மனிதர்களோடு மாத்திரம் அல்ல, அவர் சொல்லுகிறார், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So even though the open door is there, நமக்கு முன்பாக திறவுண்ட வாசலே இருந்தாலுமே கூட, in order to pass through the open door, there will be adversaries to fight. இந்த திறவுண்ட வாசலுக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் நமக்கு முன்பாக இருக்கிற எதிரிகளோடு நாம் யுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. There is a warfare involved. இதிலே ஒரு யுத்தம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. And that warfare is not with human beings. இந்த யுத்தம் என்று சொல்லுவது வெறும் மனிதர்களோடான யுத்தம் அல்ல. It is a battle of the mind. It is a battle of the spirit realm. இது அங்கே சிந்தையிலே ஆவிக்குரிய லோகத்திலே நடக்கிறதான யுத்தம். This morning I am going to share 3 adversaries we all have to face as we try to pass through the open door that God has prepared for us. தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான அந்த திறவுண்ட வாசலுக்குள்ளே நாம் பிரவேசிப்பதானால் நாம் எதிர்கொள்ள வேண்டிய 3 முக்கியமான எதிரிகளை குறித்து தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். Turn with me to Judges chapter 7 verse 3. And therefore go to proclaim in the ears of all the people and say, whosoever is fearful and afraid, let him return and depart early from Mount Gilead. And there returned of the people 22,000, and there remained 10,000. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. This incident we are all very familiar with, I suppose. கர்த்தருடைய கிருபையினாலே அங்கே இருக்கிற எல்லோருக்குமே இந்த வார்த்தைகள் புரிந்திருக்கும் அல்லது தெரிந்த சம்பவம் தான் என்று நான் விசுவாசிக்கிறேன். This story is about a young man by the name of Gideon, a judge by the name of Gideon. இந்த நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்திலே நாம் காணப்படுகிற கிதியோன் என்கிற ஒரு நியாயாதிபதியுடைய வாழ்க்கையிலே சம்பவித்த ஒரு சம்பவம். He is in the process of leading the band of Israel's army to fight against the Midianites. இந்த இஸ்ரவேலிலே இருக்கிற யுத்த வீரர்களை கொண்டு மீதியானர் என்ற கூட்டத்துக்கு எதிராக போரிடும்படி அவன் போகிறான். Now he knows that God is going to give the victory. தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு வெற்றியை தரப்போகிறார் என்பது அவனுக்கு நன்றாய் தெரியும். He has unshakable faith. He is going to come back as a winner. நிச்சயமாகவே நான் வெற்றியோடு திரும்பி வர போகிறேன் என்பதை அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். He knows very well God has given an open door and God is going to fight his battle. ஆண்டவராகிய தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார், கர்த்தரே தங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். Now as they go for battle, his clarion call is responded with about 32,000 people willing to follow Gideon for warfare. இந்த யுத்தத்துக்காக அவன் அழைப்பை கொடுத்த பொழுது இந்த கிதியோனை பின்பற்றி 32,000 பேர் இந்த சேனையிலே சேர்ந்து யுத்த வீரர்களாக அணிவகுத்து செல்லுகிறார்கள். Now they have not yet faced a single Midianite. இதுவரையிலே ஒரு மீதியானையும் கூட இவர்கள் இன்னும் கண்களால் பார்க்கவில்லை. The fight has not begun. இன்னும் அவருடைய யுத்தம் ஆரம்பிக்கவில்லை. A single arrow is not shot. இன்னும் ஒரு வில்லிலிருந்து ஒரு அம்பாகிலும் புறப்படவில்லை. There is not a single spear that is drawn. ஒரு ஈட்டியாகிலும் எடுத்து எறியப்படவில்லை.
The Midianites are in their camp, the Israelites are in their camp. இந்த மீதியானவர்கள் அவர்களுடைய பாளையத்தில் இருக்கிறார்கள், இஸ்ரவேலோ தங்களுடைய பாளையத்தில் இருக்கிறார்கள். In the Israelite camp, everybody is thinking the enemies are the Midianites. இந்த இஸ்ரவேலுடைய பாளையத்திலே இருக்கிறவர்கள் எல்லோருமே இந்த உண்மையான எதிரி, முக்கியமான எதிரி இந்த மீதியானியர் தான் என்று நினைக்கிறார்கள். But now Gideon, by the leading of God, opens the understanding of the eyes of the Israelites. இப்பொழுது தேவனுடைய கிருபையினாலே இந்த கிதியோன் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய கண்களை அவன் திறக்கிறான். He says, hey, before you go and try to face the Midianites, இந்த மீதியானர் என்று சொல்லுகிற உங்களுடைய எதிரியை நீங்கள் சந்திப்பதற்கு முன்பதாக let me ask a question. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். Anyone who is afraid, you are free to go back. யாருக்கெல்லாம் இந்த யுத்தத்தை குறித்து பயம் இருக்கிறதோ நீங்கள் இப்பொழுது தாராளமாய் திரும்பி போய் விடலாம். It looked like a very funny question for me. இப்ப பாருங்க, இத பார்க்கும்போது ஒரு வேடிக்கையான கேள்வியாக தான் எனக்கு பட்டது. 32,000 people all armed and all ready and in line in standing to face the enemy. 32,000 பேர் ஆயுதங்களை அணிந்தவர்களாக யுத்தத்தை சந்திக்க ஆயத்தமானவர்களாய் எதிரிகளுக்கு முன்பாக படையெடுத்து வருகிறார்கள். The battle has not begun. There is no chance of failure, nothing. இந்த 32,000 பேர் யுத்தத்துக்கு வந்திருக்காங்க. யுத்தம் இன்னும் தொடங்கல. யுத்தம் நிச்சயமாகவே வெற்றி பெற போகுது. I think halfway through, if he had said, if anybody wants to go back, that's okay. பாதி வழியில வந்து யாருக்காவது போகணும்னா போங்கப்பான்னு சொல்லி இருந்தா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்திருக்கும். Or if it was said all the wounded can go back, it's okay. ஒருவேளை அவன் சொன்னா யாருக்காவது காயம்பட்டிருக்கா, காயம்பட்டவங்க நீங்க திரும்பி போங்கன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். If he said, okay, all the people who are having terrible pain in your body, you can go back, then it's okay. உங்க சரீரத்துல ரொம்ப வலியும் வேதனையும் இருந்தா நீங்க திரும்பி போகலாம் என்று சொன்னாலும் அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். Without the physical war even beginning, சரீர பிரகாரமாக இந்த யுத்தமானது இன்னும் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே Gideon is saying, இந்த கிதியோன் சொல்கிறான், the first enemy you have to face is not the Midianites but your own fear. முதலாவது நீங்கள் சந்திக்கிற இந்த எதிரியானவன் மீதியானர் அல்ல, பயம்தான் முதலாவது எதிரி. The first adversary you can write down is none other than fear. நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள், நீங்கள் சந்திக்க வேண்டிய முதலாவது எதிரி பயம். Open door may be there. உங்களுக்கு முன்பாக திறவுண்ட வாசல் இருக்கலாம். Chances for winning will be there. இந்த யுத்தத்திலே வெற்றி எடுக்கிறதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கலாம். God can be leading your life. தேவனாகிய கர்த்தரே உங்கள் வாழ்க்கையை முன்னின்று நடத்தி செல்லலாம். You can have a great captain. நீங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய தலைவன் உங்களுக்கு இருக்கலாம். There can be an amazing team. உங்களோடு கூட சேர்ந்து பணியாற்றுகிற ஒரு நல்ல குழு இருக்கலாம். But you cannot cross the open door if you are not able to win the very first spiritual enemy, which is none other than fear. ஆவிக்குரிய உங்களுடைய முதலாவது எதிரியான பயம் என்று சொல்லுகிற இந்த எதிரியை நீங்கள் மேற்கொள்ளாத வரையிலே அந்த திறவுண்ட வாசலுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கவே முடியாது. Very amazingly, when the call was given, 22,000 people, which is almost 2/3 of the army, retreated. ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, இந்த வார்த்தையை சொன்ன உடனே 22,000 பேர், கிட்டத்தட்ட 2/3 ஆள் திரும்பி போயிடுச்சு. எல்லாம் ஈஸியா சொல்லலாம். We can declare the promise of God and say, God has an open door for me. நாம் இன்றைக்கு தைரியம் கொண்டு சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு முன்பாக நீ திறந்த வாசலை வைத்திருக்கிறீர். What can man do to me? மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும்? It's all great declaration. இதெல்லாம் நம்ம சொல்ற பெரிய வார்த்தைகள் தான். But the spiritual fight that will follow is not in your physical life but in your mind. ஆனால் இந்த ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறதே, அந்த பயத்தின் அனுபவத்தினுடைய யுத்தத்தை நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய சிந்தையிலே நீங்கள் அதை செய்ய வேண்டியதாக. Someone who has not overcome the battle of the mind, which is the adversary of fear, even though there is a wide open door, you can never get inside. உங்களுடைய மனதிலே இருக்கிற இந்த பயத்தை நீங்கள் மேற்கொள்ளாத வரையிலே, அந்த எதிரானவனை தோற்கடிக்காத வரையிலே, உங்களுக்கு முன்பாக திறவுண்ட வாசல் இருந்தாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசிக்க போகிறதில்லை. That is why the Bible says, அதுதான் வேதம் சொல்கிறது. Romans 8:15, ரோமர் 8ஆம் அதிகாரத்துடைய 15ஆம் வசனத்திலே, you have not received the spirit of bondage again to fear. பயத்தின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. You have been given the spirit of adoption,
which makes you cry, Abba, Father. நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்துடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். 2 Timothy 1:7 says, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனத்திலே, for God has not given us the spirit of fear, but of power and of love and a sound mind. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். In order to pass through the open door, we have to overcome the spirit of fear through the spirit of boldness and courage in the Lord Jesus Christ. தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாய் வைத்திருக்கிற இந்த திறவுண்ட வாசலுக்குள்ளே பிரவேசித்து அதை கடந்து போக வேண்டுமானால் பயத்தின் ஆவியை புறம்பே தள்ளி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பலமுள்ள ஆவியை தரித்த ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Every strong man, every winner, every warrior has to face this enemy. ஒவ்வொரு யுத்த வீரனும் ஒவ்வொரு பலமுள்ள மனிதனும் இந்த எதிரிக்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டும். Everybody who is looking forward to win, everybody who wants to conquer, everyone who wants to use an opportunity, everybody who has to succeed in life, they have to overcome without fail the enemy, the adversary of fear. தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெயிக்க வேண்டும், தனக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களிலே வெற்றி பெற வேண்டும், தான் முன்னேறி செல்ல வேண்டும் என்று விரும்புகிற ஒருவனோ தன்னுடைய மனதிலே இருக்கிற இந்த பயம் என்ற எதிரியை அவன் சந்தித்தே ஆக வேண்டும். Hallelujah. Hallelujah. Go to anyone who has succeeded in life. வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற எந்த நபரையும் எடுத்து பாருங்கள். Go to people who have made the best of their opportunities. தங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாய் பயன்படுத்தின எந்த வெற்றியாளனையும் சந்தித்து கேட்டு பாருங்கள். Look at anybody who has crossed through the open doors. தங்களுக்கு முன்பாய் இருந்த திறந்த வாசலை கடந்து போன ஒவ்வொரு மனிதனையும் நீங்கள் கேட்டு You பாருங்கள். will always know there is a story in their life where they did not dismiss or decline their fear, but they always defeated their fears. அவர்களுக்கு இருந்த பயத்தினாலே அவர்கள் பின்தங்கி விடவில்லை, அந்த பயத்தை அவர்கள் மேற்கொண்டு ஜெயம் பெற்றவர்களாய் மாறினார்கள். Hallelujah. Hallelujah. எனக்கு பயமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாருக்கும் பயம் உண்டு. ஆனால் பயத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்னா மேற்கொண்டார்கள். Hallelujah. Hallelujah. I have seen people who are preaching like lions and tigers. அங்கே அந்த சிங்கத்தை போல புலிகளை போல பிரசங்கம் பண்ற பிரசங்கியார்கள் எனக்கு தெரியும். Sometimes people are even encouraged, they are greatly praised that they are very powerful preachers. அவர்கள் எல்லாம் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த வல்லமை உள்ள பிரசங்கியாளர் என்று மற்றவர்களாலே புகழப்படுகிறவர்கள். But you go to their private room, they will say, I'm so scared, I'm afraid. அவர்களை போய் அவங்களோட தனிப்பட்ட அறையில் சந்திச்சு பாருங்க, அவங்களுடைய பயத்தை பற்றி அவங்க சொல்லுவாங்க. They had to take a big travail in order to overcome their fears. அவர்களுடைய பயத்தை மேற்கொள்ளுவதற்கு அவர்கள் ஒரு பெரிய முயற்சியை எடுக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். I look at a tall leader like Moses. நான் மோசே என்று சொல்லுகிற அந்த பெரும் தலைவனை குறித்து பார்க்கிறேன். He was able to lead the people from captivity to the promised land. அங்கே சிறையிருப்பிலே இருந்த அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை விடுவித்து தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் பூமிக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு பொறுப்பில் இருந்த மனிதன். And amazingly, God had a big wide open door for him, so you could do that without any trouble. ஆச்சரியப்படத்தக்க விதமாக தேவனாகிய கர்த்தரே அவனுக்கு முன்பாக திறவுண்ட வாசலை வைத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த காரியத்தை நடத்துவதற்கு அவனுக்கு ஒரு பெரிய தயவை செய்தார். But before this man could walk through the door of redemption after 430 years of slavery, 430 ஆண்டுகளுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி அந்த தேசத்துக்குள்ளே கொண்டு போகிற விடுதலைக்குள்ளே அவர்கள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக first Moses had to overcome his own fear. முதலாவது இந்த மோசே ஆனவன் தன்னுடைய சொந்த பயத்தில் இருந்து விடுதலையாக வேண்டிய நிலையில் இருந்தான். Turn with me to Hebrews chapter 11 verse 27. நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்துடைய 27ஆம் வசனத்தை பாருங்கள். The Bible says, by faith he forsook Egypt, not fearing the wrath of the king. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமாலே தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். I want to repeat, he did not fear the wrath of the king. நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், ராஜாவுடைய கோபத்துக்கு பயப்படாமல். Here is a king who is powerful. இங்கே இருக்கிற இந்த ராஜா மிகவும் வல்லமை உள்ள ஒரு ராஜா. He is a king who is merciless,
who can even not spare babies. அவன் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல, அவன் வல்லமை படைத்தவன், கொடுமையானவன், குழந்தைகளை கூட கொல்ல தயங்காத ஒரு ராஜா. Above all, now he is an angry king. இன்றைக்கு இந்த நிலையிலே அவன் கோபமுள்ள ஒரு ராஜாவாகவும் இருக்கிறான். And anger with power is a very dangerous combination. பாருங்க, ஒரு கோபமுள்ள ஆளிடத்துல அதிகாரமும் இருந்துருச்சுன்னா அது ரொம்ப ஆபத்து. And that kind of person was there on the throne. இப்ப அப்படிப்பட்ட ஆளு தான் இங்க சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கான். But Moses, coming from the house of slaves, chose not to fear the angry and powerful king. ஆனால் இந்த மோசே ஒரு சாதாரண அடிமையினுடைய குடும்பத்திலிருந்து வந்த இந்த மோசே இந்த ராஜாவுக்கு பயப்படக்கூடாது என்ற நிலையிலே எடுக்கிறான். But what happened, because he stood against fear, இந்த ராஜாவுக்கு பயப்படக்கூடாது என்ற நிலையை எடுத்த பொழுது அவனுக்கு நடந்தது என்ன? verse 27 says he endured. அங்கே 27வது வசனத்திலே சொல்லுகிறது, பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். In verse 28 it says 28ஆம் வசனத்திலே, that lack of fear, the overcoming of fear, made him to keep the Passover and the sprinkling of blood. விசுவாசத்தினாலே அவன் பஸ்காவாகிய இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். Verse 29 it says 29லே, because he overcame fear, he was able to pass through the Red Sea as on dry land. அவன் அந்த பயத்தை மேற்கொண்டதனாலே சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவதை போல கடந்து போனார்கள். Hallelujah. Hallelujah. See, if you have fear, even if God opens the way, you will not go. பாருங்க, உங்களுக்கு பயம் இருக்குமானா தேவனே திறந்த வாசலை வச்சாலும் அது கூடாக நீங்க போக மாட்டீங்க. But I know, even though the door is very narrow, the path is very very small, if you are bold, you will still cross through that. ஆனால் வாசலே சிறிய வாசலாயிருந்து அதற்கு போகிற வழி கடினமாய் இருக்குமானால் பயத்தை மேற்கொள்வீர்களானால் அதற்குள்ளே நீங்கள் தைரியமாய் கடந்து போவீர்கள். Hallelujah. That is why in Psalm 23 we read, அதனாலே தான் 23ஆம் சங்கீதத்திலே நான் வாசிக்கிறோம், yeah, though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for thou art with me. மரண பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். Hallelujah. Hallelujah. What is that path you are taking? அவன் எப்படிப்பட்ட வழியிலே போக வேண்டி இருக்கிறது? Path, the valley of death. மரண பள்ளத்தாக்கின் வழி. Still I am going through. ஆனாலும் நான் கடந்து போவேன். Why? ஏன்? I don't fear evil. எனக்கு பொல்லாப்பை குறித்த பயம் இல்லை. Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God has an open door for you. ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு முன்பாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். But there will be adversaries. ஆனால் ஒன்றை கவனியுங்கள், அதற்கு எதிராக கிரியை செய்கிற எதிராளியானவன் இருப்பான். And his weapon, the adversary's number one weapon is the weapon of fear. இந்த எதிராளியானவன் வைத்திருக்கிற முதலாவது ஆயுதம் பயம் என்கிற ஆயுதம். But if you choose not to fear the king and continue to tread through, you will cross the Red Sea as on dry land. ராஜாவுக்கு பயப்படாமல் அந்த பயத்தை மேற்கொண்டு செல்வீர்களானால் முன்பே இருக்கிற சிவந்த சமுத்திரத்தை கூட உலர்ந்த தரையாக நீங்கள் கடந்து போக முடியும். Hallelujah. When I was reading this, something struck me. இந்த வார்த்தைகளை நான் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு காரியம் என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. Moses born as a slave. Born as a slave. இந்த மோசேயை பார்க்கும் பொழுது ஒரு அடிமைத்தனத்திலே இருந்த குடும்பத்திலே பிறந்தவன். Born from a family of poverty. அவன் ஏழ்மையான ஒரு குடும்பத்திலே பிறந்த நபர். Born as a Hebrew. அவன் ஒரு எபிரேயனாகவும் பிறந்தான். But after discovering he was Hebrew, still he was bold. பாருங்க, அவன் எபிரேயனாகத்தான் இருந்தான் என்று அவன் கண்டுபிடித்த போதும் கூட அவன் பயம் இல்லாம தான். I wondered, where did he get this boldness? இப்ப அவனுக்குள்ள இந்த தைரியம் வந்தது, எப்படி இந்த தைரியம் வந்தது என்று நான் ஆராய்ந்த பொழுது, And when I went to verse 23, something opened up. நான் 23வது வசனத்தை கவனித்த பொழுது அதிலே அதற்குரிய விடையை நான் கண்டுபிடித்தேன். Hebrews 11:23. நீங்கள் எபிரேயர் 11:23 பாருங்கள். By faith, when he was born, he was hid 3 months by his parents because they saw he was a proper child and they were not afraid of the king's commandment. மோசே பிறந்த பொழுது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். Hallelujah. Hallelujah. First, who did not have fear? முதலாவது கவனிச்சு பாருங்க, யாருக்கு பயம் இருக்கல? The fearlessness, where did it come from? இந்த பயம் இல்லாத தன்மை எங்கிருந்து இந்த மோசேக்குள்ளே வந்தது? In verse 23 it says, 23வது வசனம் சொல்கிறது, his parents
அவனுடைய தாய் தகப்பன்மார் though they were slaves, அவர்கள் அடிமைகளாய் இருந்த பொழுதும் they did not fear the king's commandment. அவர்கள் இந்த ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படவில்லை. And they hid the child when they were supposed to kill him. இந்த பிள்ளையை கொல்ல வேண்டி நேர்ந்தாலும் அதை கொல்லாமல் அவர்கள் ஒளித்து வைத்தார்கள். There is a big truth here. இதிலே ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. There are two things that are very, very contagious. ரெண்டு காரியங்கள் இருக்கிறது, இது தொற்றிக்கொள்ளக்கூடிய முக்கியமான காரியங்கள். Very contagious things in the family. இந்த குடும்பத்திலே ஒரு நபரிடத்திலிருந்து இன்னொரு நபருக்கு வரக்கூடிய காரியங்கள் இந்த ரெண்டும். One, முதலாவது fear. பயம். Number two, இரண்டாவது faith. விசுவாசம். Both are very contagious. இது ரெண்டுமே ஒரு நபரிடத்திலிருந்து இன்னொரு நபருக்கு தொற்றக்கூடியது. If the parents are fearless, இந்த தாய் தகப்பன்மார் பயமற்றவர்களாய் you இருப்பார்களானால் will be surprised to find their children will also be fearless. நீங்கள் ஆச்சரியமாய் கவனிக்க கூடும், அவருக்கு பிறக்கிற பிள்ளைகளும் கூட இந்த பயமற்றவர்களாய் இருப்பார்கள். If the parents are filled with faith, the children will be filled with faith. இந்த பெற்றோர் விசுவாசத்தினால் நிறைந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற பொழுது பிள்ளைகளும் விசுவாசத்தால் நிறைந்திருப்பார்கள். That's what Timothy was told by Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு இந்த காரியத்தை தான் எழுதினார். He said, I know that the faith you have was first in your grandmother Lois, and then was in your mother Eunice, now it is in you. அங்கே தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது இந்த விசுவாசமானது முதலாவதுனுடைய பாட்டியாகிய லோவிசாளுக்குள் இருந்தது, அதற்கு பின்பாக உன்னுடைய தாயாருக்குள் இருந்தது, இப்பொழுது அதே விசுவாசம் உனக்குள்ளே இருக்கிறது என்று எழுதுகிறார். So our children growing fearlessly, the responsibility, the onus is greatly on the parents and the environment you create at home. பயமற்ற விதமாக நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டுமானால் அதற்குரிய மிகப்பெரிய பொறுப்பும் அதற்குரிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டியதும் பெற்றோராகிய உங்களை சார்ந்தது. If the parents constantly talk about negativism, if you talk about fear, if you talk about trembling, you're always troubled, the children will also be like that. பாருங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே பேசும் பொழுது நம்பிக்கையின் வார்த்தைகளை பேசினால், நடுங்கத்தக்கதாக பேசினால், இந்த காரியங்களை சரிவராது என்ற அவநம்பிக்கையின் வார்த்தையை பேசினால் பிள்ளைகளுடைய மனதிலே அதுதான் பதிந்துவிடும். Hallelujah. You don't have to be a king in order to be fearless. நீங்க பயம் இல்லாம இருக்கிறதுக்கு ராஜாவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. You can be a slave but still be fearless. நீங்கள் அடிமைகளாக இருந்தாலும் நீங்கள் பயமற்றவர்களாக இருக்க முடியும். Hallelujah. Hallelujah. Every Christian home should be a home without fear. ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் ஒவ்வொரு கிறிஸ்தவ வீடும் பயமற்ற நிலையில் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Why? ஏன்? God has created an open door for us. தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்த தேவனாய் இருக்கிறார். ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். Hallelujah. Just in case your child did not get good marks, ஒருவேளை உங்க பிள்ளை எடுக்க வேண்டிய மார்க்ஸ் எடுக்கலன்னு வெச்சுங்க, how will you react? நம்ம எப்படி அந்த வீட்ல நடக்கும்? எப்படி ரியாக்ஷன் இருக்கும்? பையன் நடுங்கிறத விட அப்பா அம்மா நடுங்குறாங்க. என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ, வேலை கிடைக்குமோ தெரியலையே, காலேஜில் இடம் நீங்கள் எங்கே இப்படி பயப்படுறீங்க? நீங்கள் பயப்படுறத பார்த்தா அவன் இன்னும் உங்களோட 2 டிகிரி ஜாஸ்தி தான் பயப்படுறான். அவனுக்கு ஃப்யூச்சரை பற்றி என்ன இல்லை, ஒரு பயமே இல்லை. நீங்கள் சொன்னே மார்க்கு தானே குறைஞ்சது, பரவாயில்ல விடு, கடவுள் நம்மளுக்கு உதவி செய்வார், நம்ம ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் நன்மை செய்வார். ஆமென். அந்த டானிக்கை கொடுத்தீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளே என்ன நடந்தாலும் பயம் இல்லாமல் இருக்கணும், தைரியமாக இருக்கணும், விசுவாச வார்த்தைகளை பேசணும். சில பேர் கண்ணை மூடினா தான் பயம் போகும். கண்ணை மூடி பயப்பட மாட்டேன் நான் கண்ணை திறந்தா போதும் எல்லாம் மிரண்டும், எல்லாம் பார்த்து மிரண்டுருவாங்க. they just get so terrified. அது கண்ணை திறந்தா பாதும் பயம் வந்துடும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்லேயும் பேசும்போது தைரியம் ஊட்டுகிற வார்த்தைகளை பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பணம் இருக்கோ இல்லையோ, மார்க் இருக்கோ இல்லையோ, உயர்வு இருக்கோ இல்லையோ, பட்டம் இருக்கோ இல்லையோ, நம்ம தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வீட்டில் பிள்ளைங்க எப்பவுமே விசுவாச வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். முடியாது, இல்லை, கிடைக்காது, இதெல்லாம் அவங்க காதில் கேட்கக்கூடாது. அவங்க எப்பவுமே என் தேவன் தருவார், என் தேவன் சந்திப்பார், என் தேவன் நடத்துவார், என் தேவன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். நான் சொன்னாலே ஒரு அழு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்கள் தைரியம் வீட்டில் என்ன பண்ணணும்? விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடணும். எப்பவுமே உங்கள் வாயிலிருந்து அவ நம்பிக்கை வரவே கூடாது.
Hallelujah. Hallelujah. God has an open door and all goodness He has prepared. ஆண்டவராகிய தேவன் நமக்கு திறவுண்ட வாசலை வைத்திருக்கிறார். தேவன் அதற்குள்ளே வேண்டிய நன்மையை நமக்காய் வைத்திருக்கிறார். Small things, big things, don't be afraid. நீங்கள் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் பயப்பட வேண்டாம். Fear is not a gift of God. தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற அந்த ஈவுகளிலே ஒன்று அல்ல இந்த பயம். Fear doesn't come from God. இந்த பயமானது தேவனிடத்திலிருந்து வருவதில்லை. God has not given us the spirit of fear. ஆண்டவராகிய தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. God has given us the spirit of power. ஆண்டவராகிய தேவன் வல்லமை உள்ள பலமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. No matter what problems you face, நீங்கள் எந்த விதமான பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தாலும், no matter what kind of winds blow on your house, எப்படிப்பட்டதான காற்றுக்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அடித்தாலும், you tell yourself, நீங்கள் சொல்லலாம், I will never be afraid. நான் ஒருபோதும் பயப்பட I will போவதில்லை. never be afraid. நான் ஒருபோதும் பயப்பட போவதில்லை. God is my refuge and God is my strength. தேவனாகிய கர்த்தர் என்னுடைய அடைக்கலமும் அவர் என்னுடைய பெலனுமாய் இருக்கிறார். He is a very present help in trouble. ஆபத்து காலத்திலே அவரே என்னுடைய அடைக்கலமாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Even if the earth should move, அங்கே பூமி நிலை மாறி அசைந்தாலும், even if the mountain should fall in the sea, மலைகள் கடலுக்குள்ளே பெயர்ந்து போனாலும், I will never be afraid. நான் பயப்பட மாட்டேன். Hallelujah. Hallelujah. உங்க வீடு பயத்தின் வீடா இருக்க கூடாது. பிள்ளைங்களாம் பெற்றோர்னு சொல்றேன், பயப்படாம இருங்க. எதுக்கு பயப்படுறீங்க? பிள்ளைகளை பயமுறுத்தாதீங்க. நான் சொல்லுவேன், தைரியப்படுத்துங்க. கர்த்தருக்குள்ள திடமாறு, தைரியமாறு. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம பயப்படக்கூடாது. எல்லாத்துலயும் தைரியமா இருக்கணும். வளர்த்து பாருங்க, அது அவங்களுக்கு ஒரு பெரிய பலனாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. The first adversary is the adversary of fear. முதலாவது அந்த எதிரி யார் என்று சொன்னால் பயம் என்று சொல்லுகிற எதிரி. Acts 4:29 says, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துடைய 29ஆம் the வசனத்திலே, apostles were threatened by their enemies. இந்த அப்போஸ்தலர்கள் அவருடைய எதிரிகளாலே பயமுறுத்தப்படுகிறார்கள். What did they do? அவர்கள் என்ன They செய்தார்கள்? went to their prayer room அவர்கள் அங்கு ஜெபத்துக்குள்ளே போகிறார்கள். and they prayed, அவர்கள் சொல்லுகிற வேளையிலே, Lord, behold their threatenings and grant to thy servants that with all boldness we may speak the word. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவன் கவனித்து உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று ஜெபித்தார்கள். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. First, the adversary we have to face and we have to overcome by prayer and by supplication and putting our trust in God is the adversary of fear. முதலாவது நாம் மேற்கொள்ள வேண்டிய எதிரி யார் என்று சொன்னால், நாம் வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் தேவ சமூகத்திலே ஜெபித்து மேற்கொள்ள வேண்டிய அந்த எதிராளியானவன் பயம் என்று சொல்லுகிற அந்த எதிராளி. There is a second adversary you have to face as you pass through the open door. நீங்கள் திறவுண்ட வாசல் வழியாக பிரவேசிக்கிற பொழுது அங்கே உங்களுக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது எதிரி யார் என்று சொன்னால், Joshua chapter 14 verse 7 to 8. நீங்கள் யோசுவா 14ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை பாருங்கள். It says, 40 years old I was when Moses, the servant of God, sent me from Kadesh Barnea to spy out the land. And I brought him word again as it was in my heart. Nevertheless, my brothers that went up with me made the heart of the people melt, but I wholly followed the Lord. தேசத்தை வேவு பார்க்க கர்த்தருடைய தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னாயாவிலிருந்து அனுப்புகிற பொழுது எனக்கு 40 வயதாக இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Adversary number 1, fear. முதலாவது நான் சொன்னேன், முதலாவது எதிரி யார் என்று சொன்னால் பயம். Number 2, இரண்டாவது adversary number 2 இரண்டாவது is எதிரி யார் என்றால் the heart that makes you faint, fainting heart. உங்களை சோர்ந்து போகிற இருதயம் இருக்கிறதே, அதுதான் அந்த இரண்டாவது எதிராளி. Fainting, அந்த கரைய பண்ணுகிற அல்லது சோர்ந்து போகிற இருதயம், the spirit of fainting. உங்களுக்குள்ளே சோர்ந்து போகிற ஆவி இருக்குமானால், I'm not talking about physical fainting. நாம மயங்கி விழுறோம் பாருங்க சரீரபூர்வமா, அதை பற்றி நான் பேசல. Here what is mentioned is the heart begins to faint
not able to stand up in boldness. இங்கே திடம் கொண்டு தைரியமாய் நிற்காதபடி சோர்ந்து போகிற இருதயத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். Now you know that God had already promised Israelites a land flowing with milk and honey, the promised land. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தேவனாகிய கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். 430 years of captivity, with a mighty hand and an outstretched arm, the Lord miraculously delivered them from the hand of the Pharaoh of Egypt. 430 ஆண்டு காலம் அந்த எகிப்து தேசத்துடைய அடிமைத்தனத்திலிருந்து ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய வல்லமை உள்ள கரத்தினாலும் தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி அந்த தேசத்துக்கு நேராய் நடத்தினார். 40 years they have been traversing the wilderness. 40 ஆண்டுகள் அவருடைய பயணம் வனாந்திரத்திலே இருந்தது. I was thinking almost 470 years of very bad history should have made these people's heart very strong. நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, இந்த 470 ஆண்டுகள் இவ்வளவு ஒரு பெரிய வரலாறு அவர்களுக்கு பின்பாக இருக்கு. அவர்கள் கடந்து வந்த கடினங்கள் அதிகம். அது அவர்களை ஒரு நல்ல கடினமுள்ள மனிதர்களாய் மாற்றி இருக்க வேண்டும். Should have made them very strong and stiff and stubborn. இவர்களை பலமுள்ள மனிதர்களாக, தைரியமுள்ள மனிதர்களாக, திடமுள்ள மனிதர்களாய் மாற்றி இருக்க வேண்டும். But sad to say, after all this experience they faced, when they heard one information, one news, their hearts melted like wax. ஆனா இங்கே துக்கம் என்ன? இவர்களிடத்தில் இத்தனை ஆண்டுகால அனுபவம் அவர்களுக்கு இருந்தும் கூட யாரோ ஒருவர் கொண்டு வந்த துர் செய்தி அவருடைய இருதயத்தை கலங்க பண்ணிட்டு. They saw the miracles of God. தேவனுடைய அற்புதங்களை கண்ணார கண்ட ஜனங்கள். They saw the hand of God. தேவனுடைய அற்புதத்தின் கரத்தை கண்ட ஜனங்கள். They got the oracles of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் வாக்குகளையும் நியமங்களையும் கட்டளைகளையும் பெற்ற ஜனங்கள். They have seen the glory of God. தேவனுடைய மகிமையை கண்ணார கண்டவர்கள். But human voices made their hearts melt. மனிதர்கள் பேசின சில வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை கரைய பண்ணிச்சு. It's surprising to note that they have not seen the Canaanites yet, they have not seen the Jebusites, they have not seen the other tribes, you know, with their own eyes. They have never seen them. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த கானானியர்களையோ எபூசியர்களையோ எத்தியர்களையோ மற்ற எந்த ஜன குழுக்களையோ இன்னும் இவங்க கண்ணாலேயே பார்க்கல. You know, Satan beautifully inserted a mental picture. பாருங்க, இந்த பிசாசானவன் இவங்க மனதுக்குள்ளேயே ஒரு கலவரத்தின் படத்தை உருவாக்குறான். Those days there was no news channel, no live TV, no newspaper, nothing, no photograph. பாருங்க, அந்த நாட்கள்ல இந்த போட்டோவும் இருக்கல்ல, புகைப்படமும் இருக்கல்ல, நேரடி ஒளிபரப்பும் இல்ல, டிவியும் இல்ல, பத்திரிகையும் இல்ல. So any information, you know, that came was only by word of mouth. அப்ப அன்றைக்கு செய்திகள் அல்லது தகவல்கள் எப்படி வந்தது என்றால் மனிதருடைய வாயின் மூலமாக வந்த வாய்மொழி செய்திகள் தான். Now there is an information about the enemy. இப்பொழுது எதிராளியை பற்றிய ஒரு தகவல் வருகிறது. And beautifully he created an imagery about the enemies. இந்த எதிரியை பற்றி இவர்களுடைய மனதிலே ஒரு பிம்பத்தை இந்த பிசாசானவர் ஏற்படுத்தினார். What was the imagery? அந்த ஏற்படுத்தப்பட்ட அந்த சித்திரம் என்ன? They are all giants. எல்லாம் ராட்சசர்கள். You are like grasshopper. நாங்கெல்லாம் வெட்டுக்கிளிங்க. அது போதும் இவங்களுக்கு. அந்த இமேஜினேஷன் ஓட விடுறாங்க பாருங்க. அப்படியே நான் வெட்டுக்கிளி, அவன் யாரு? ராட்சசன். வெட்டுக்கிளி ராட்சசன், வெட்டுக்கிளி. அப்போ அப்படியே கற்பனை 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 ஓடி ஓடி கொஞ்ச நேரத்தில் கண்ணெல்லாம் கலங்கி ஓன்னு அழுகுறான். அத்தனை பேர் சேர்ந்து என்னை வெட்டுக்கிளி ஆக்கிவிட்டானுங்களே. சுற்றி யார் இருக்கா? இப்போ போய் இன்னும் கண்ணாலே பார்க்கல, ஆனால் கற்பனையிலே ஓடுறான். அவ்வளோதான், நசிக்க போடுவாங்க நம்மளை. We are all in the mercy of giants. நாம் அந்த ராட்சசர்களுக்கு முன்பாக அவங்க இரக்கத்துக்காக காத்திருக்கோம். That little imagery was enough to melt their hearts. அந்த உள்ள வந்த அந்த கற்பனையினுடைய படம் அவங்க இருதயத்தை கரைந்து போவதற்கு செய்ய போதுமானதாக இருந்தது. Sometimes, you know, the trick and the deceit of that enemy is so powerful. With small things he can create such a big effect. பாருங்க, சில வேளையில் எதிரி செய்கிற காரியத்தை அவதானிச்சு பார்த்தா ரொம்ப பெரிய காரியம்லாம் செய்ய மாட்டான். ஒரு சின்ன காரியத்தை உள்ள விட்டா போதும், நம்ம விழுந்துரும். You know, sometimes it's not just imagery.
இது ஒருவேளை ஒரு சித்திரமாக அல்லது ஒரு கற்பனையாக இல்லாமல் இருக்கலாம். If you come to the story of Jonah, it is very different. நீங்க இந்த யோனாவை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு வித்தியாசமா இருக்கு. In Jonah 4 verse 8, இந்த யோனா 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல a fiery powerful preacher who brought to the knees more than 100,000 people in one sermon. ஒரே ஒரு செய்தியை கொடுத்து 1,00,000க்கும் அதிகமான ஜனங்களை தேவனை நோக்கி மனம் திரும்ப வைத்த ஒரு வல்லமை உள்ள பிரசங்கியார். One morning he gets up from his bed. ஒரு நாள் காலையில படுக்கை விட்டு எழும்புறார். And the sun smit him. அங்கே சூரியன் அவரை தாக்குகிறது. அவ்வளவுதான். After that sunlight he says, I don't want to live anymore. These words were, he fainted within himself. பாருங்க, இந்த சூரியனுடைய வெப்பம் அவர்ல பட்டதனால வேதம் சொல்லுது அவர் தனக்குள்ளே சோர்ந்து போய் என்னாச்சு? ஒரு சின்ன physical discomfort, a little physical discomfort completely altered this person and made this strong giant melt like wax. அவனுடைய சரீரத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன சௌகரிய குறைவு இவ்வளவு பெரிய மனிதனை அவனுடைய இருதயத்தை கரைந்து போக பண்ணிச்சு. If you come to Galatians 6:9, நீங்கள் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால் Bible says, do not be weary in well doing. நீங்க நற்கிரியை செய்கிறதுல சோர்ந்து போகாதுங்க என்று அவர் சொல்லுகிறார். That means you are keeping on doing good. அவருடைய அர்த்தம் என்ன? நீங்க தொடர்ந்து நற்கிரியை தான் செஞ்சுட்டு வரீங்க. But the results are not coming. ஆனா நீங்க எதிர்பார்த்த முடிவுகள் வரல மாட்டேங்குது. And instantly you become very tired and weary. அதனாலே நீங்க என்ன சொல்றீங்க? நான் களைச்சு போயிட்டப்பா, இனிமேல் வேண்டாங்கிற நிலைக்கு வந்துறீங்க. You faint in your heart. நீங்களுடைய இருதயத்துக்குள்ளே சோர்ந்து போகிறீர்கள். You know, sometimes Hebrews 12:5 is also real in our lives. நீங்கள் எபிரேயர் 12:5 படிக்கும் பொழுது அதிலே ஒரு நல்ல காரியம் சொல்லப்படுகிறது. Bible says, do not be weary of the chastening of the Lord. அங்கே தேவன் சிட்சிக்கும் பொழுது சோர்ந்து போகாதே என்று Do சொல்லப்படுகிறது. not faint when God is rebuking you. தேவனாகிய கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. எதையுமே பிசாசு பயன்படுத்துவோம் நம்ம சோர்ந்து போறதுக்கு. எதையும் விட்டு வைக்கிறது இல்லை. வெயில் அடிச்சா சோர்வாயிரும், ஒரு வார்த்தையை கேட்டா சோர்வாயிரும், ஆண்டவரே பேசினா கூட சோர்வாயிரும். சில பேர் சர்ச்சுக்கு வந்து டிப்ரெஸ் ஆனவங்களாம் சில பேர் இருக்காங்க. இந்த மாதிரி வார்த்தையை பேசிட்டீங்க, எனக்கு மனசே ஆவியே கலங்கிருச்சு அப்படின்றாங்க. நம்ம போய் இதுக்காக ஜெபம் பண்ண வேண்டிய, ஆண்டவரே என்ன பேசி இவங்க ஆவி கலங்கி போச்சோ தெரியலையே. இங்கே வரும்போது எப்படி ஜெபத்தோட வர்றதுன்னு, ஆண்டவரே கலக்கும் ஐயா, திருப்பும் ஐயா, உடையும் ஐயா, நொறுக்கும் ஐயா, உருக்கும் ஐயா அப்படின்னு உருகி ஜெபம் பண்ணுறாங்க. லைட்டாக சூடு ஏறின உடனே ரொம்ப உருகி போச்சு, ராத்திரியை தூக்கம் வர மாட்டேது, உங்கள் பிரசங்கத்தை கேட்டு தான் எனக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சுன்றாங்க. என்ன பண்ணுறது இந்த ஜனங்களை? ஜெபமும் பண்ணிக்கிறீங்க, ஜெபத்தை ஆண்டு பதில் கேட்டாலும் நம்ம மேலே பிரச்சனை ஆயிடுது. ரொம்ப குத்தலாக இருக்குது பாஸ்டர், குத்தலாக பேசுகிறீங்க. என்ன ஐயா குத்தி உங்களை நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் தான் உருக்கும் நொறுக்கும் என்னென்ன பண்ண, நாங்கள் அவ்வளோலாம் செய்யலையே. ஒரு வார்த்தை சொன்ன என்னே பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கு. ஆமாம், நீ தானே ஜெபம் பண்ணீங்க, என்கிட்ட பேச ஆண்டவரே, நேரடியாய் மனிதன் பேசுவது போல என்னோட பேசும் ஐயா அப்படி தான் ஜெபம் பண்ணீங்க. அந்த ஒரு வார்த்தையை கேட்ட 10 வாரம் சர்ச்சுக்கு வர்றதில்ல. அந்த சர்ச்சுக்கு யார் போவா? இப்படியெல்லாம் பேசலாம், யார் போமா? அப்படி பேசுறதுக்கு தானே ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க. கர்த்தர் வந்து கண்டிச்சாராம், அதனால இவங்க என்ன ஆயிட்டாங்க? சோர்வாயிட்டாங்க. தகப்பன் தன் பிள்ளையை கண்டிக்காமல் விட்டுருவானா? தேவனுடைய சிற்சையை கண்டு சோர்ந்து போகாதீங்கன்னு போட்டிருக்கு. அப்போ சோர்வை எப்படி வேணால் பிசாசு நம்ம லைஃப்பில் கொண்டு வரக்கு திரிப்பான். என்ன இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து நம்மளை அப்படியே சோர்வுரை பண்ணிடுவோம், பயமுடுத்திடுவான், அப்படியே தளர்ந்து போக பண்ணுவான். ஆனால் நீங்கள் சொல்லணும், நான் தளர்ந்து போகவே மாட்டேன். ஹல்லேலூயா. Joshua said, see, I went and saw that with my own eyes. இந்த யோசுவா சொல்கிறான், நான் போனேன், என் கண்களால் அதை பார்த்தேன். Straight forward I saw the giants. நான் உண்மையாகவே இந்த ராட்சதர்களை பார்த்தேன். Then he realized something. அதுக்கு பின்பாக அவன் ஒன்றை உணர்ந்து கொண்டான். God with us is greater than those giants. அந்த ராட்சதர்களை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். Hallelujah. Hallelujah. Proverbs 24:10 says, Proverbs 24:10, நீங்கள் 24:10 நீதிமொழிகளை படிப்பீர்களானா, if you faint in the day of adversity, your strength is small. ஆபத்து காலத்துல சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறைந்தது. Therefore, as you walk through the open door, நாம இந்த திறந்த வாசலுக்கு முன்பாக நடந்து போகிற பொழுது, your strength, there will be so many situations where Satan will sow things in your life which will make you faint.
உங்களுடைய இருதயத்தை சோர்ந்து போகும்படி உங்களுக்கு முன்பாக, உங்களுடைய வழிகளுக்கு முன்பாக பிசாசானவன் பல காரியங்களை கொண்டு வந்து போடுவான். It can be words. அது வார்த்தையா இருக்கலாம். It can be a physical discomfort. ஒருவேளை சரீரத்தில் ஏற்படுகிற சுகவீனமா இருக்கலாம். It can be the looks of people. அல்லது மனிதர்கள் பார்க்கிற பார்வையா இருக்கலாம். It can be the lack of results. அல்லது உங்களுக்கு எதிர்பார்த்த அந்த முடிவு இன்மையா இருக்கலாம். It can be the chastisement of God. அல்லது தேவனாலே உண்டாகிற சிட்சையா இருக்கலாம். See, we will be attacked. நாம் நிச்சயமாகவே தாக்கப்படுவோம். Even great men, stalwarts like Elijah, when they heard one word from Jezebel, they went and hid for their lives. எலியா போன்ற தேவனுடைய நல்ல மனிதர்கள், அந்த தீர்க்கதரிசனர் கூட ஏசபேல் என்ற ஒரு பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு சோர்ந்து போனார்கள். But God is faithful. ஆனால் தேவனோ உண்மை உள்ளவர். The Lord says, eat this food because there's a long way you have to go. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், எழுந்திருந்து சாப்பிடு, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். Hallelujah. Hallelujah. God has an open door. தேவனாகிய கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். No matter what people try to, melt your heart, tell the Lord, Lord, I will go forward in victory. எவ்வளவுதான் ஜனங்கள் உங்களுடைய இருதயத்தை சோர்வுற பண்ணினாலும் நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம், நான் எழுந்து தொடர்ந்து பயணம் பண்ணுவேன். Hallelujah. Hebrews 12:3 says, அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனத்திலே, consider Jesus who endured such contradiction of sinners against himself, lest he be wearied and faint in your minds. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். Whom should you think? நீங்கள் யாரை நினைக்க வேண்டும்? Whom should you consider? நீங்கள் யாரை நினைத்து பார்க்க வேண்டும்? Consider Jesus. இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். Why? ஏன்? He was wearied. He was, attacked. He was, titled, labeled by enemies. அவர் இந்த எதிரிகளாலே அவர் தூஷிக்கப்பட்டார். அவருக்கு விரோதமாய் வந்தார்கள். அவருக்கு என்னவெல்லாம் பாடு கொடுக்க முடியுமோ பாடுகள் கொடுத்தார்கள். But he did not become weary and tired. ஆனால் அதனாலே அவர் தம்முடைய இருதயத்திலே சோர்ந்து போகவில்லை. Think about Jesus for 2 minutes. நீங்கள் இயேசுவை ஒரு 2 நிமிடம் சிந்தித்து பாருங்கள். If he said something, they would find a fault. இயேசு ஏதாவது ஒரு வார்த்தை பேசினால் அதிலே குற்றம் கண்டுபிடிக்க. If he said a parable, they will find a fault. அவர் ஒரு உவமையை சொன்னால் அதிலே ஒரு குறையை கண்டார்கள். If he tried to make things simple, they will call him uneducated. ஆண்டவராகிய தேவன் எளிமையான முறையிலே இயேசு காரியங்களை செய்தார். கல்வி அறிவு அற்றவர் என்று சொன்னார். If he tried to speak some mysteries of the kingdom, அங்கே தேவனுடைய ராஜ்யத்துடைய மறைபொருளை குறித்து அவர் பேசினார். it's a hard saying, who will listen? இது கடினமான காரியம், யார் இதை கேட்பார்கள் என்று சொன்னார். If he ate, they will call him a glutton. அவர் யாரோடு உட்கார்ந்து விருந்திலே சாப்பிட்டால் போஜன பிரியன் என்று சொன்னார்கள். If he prayed, they say it's wrong. அவர் ஜெபித்தால் இது தவறு என்று சொன்னார்கள். If he healed the sick on a Sabbath day, they will find a fault. ஓய்வு நாளிலே யாராவது ஒருவருக்கு அவர் சொஸ்தத்தை கொடுத்தால் அது தவறு என்று வாதிட்டார்கள். If he forgave people's sin, they will find a fault. ஜனங்களுடைய பாவத்தை அவர் மன்னித்தார், அதிலே குற்றம் கண்டுபிடித்தார்கள். Anything, everything, fault finding was there. என்ன செய்தாலும் எதை செய்தாலும் எப்ப செய்தாலும் அவர்ல குற்றம் கண்டுபிடிச்சாங்க. But you know what he did? ஆனா அவர் என்ன செய்தார்? He never became tired and weary. அவர் தான் செய்து வந்த காரியத்திலே சோர்ந்து போகவும் இல்லை, இளைப்படையவும் இல்லை. Hallelujah. Hallelujah. What did he do? Till the end. அவர் கடைசி பரியந்தம், Even when he was hanging on the cross, அவர் சிலுவையிலே தொங்கின வேளை வரையில் he was praying, அவர் ஜெபம் பண்ணிட்டே இருந்தார், forgiving, அவர் மன்னித்து கொண்டே இருந்தார், healing, அவர் சுகம் கொடுத்து கொண்டே இருந்தார், facing the challenges, அவருக்கு எதிராய் வந்த சவால்களுக்கு முகம் கொடுத்தார், went about doing his father's will. அவர் தன்னுடைய பிதா என்ன சித்தத்தை செய்யும்படி அனுப்பினாரோ அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். That is why the writer of Hebrews says, அதனாலே தான் இந்த எபிரேய நிருபத்தை ஆக்கினோன் சொன்னார், consider Jesus. இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். Consider Jesus. இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். He was never faint. அவர் ஒருபோதும் இருதயத்தில் சோர்வடையவில்லை. He was not weary. அவர் தன்னுடைய ஊழியத்திலே சோர்ந்து போகவில்லை. The sinners tried to contradict him. இந்த பாவியான ஜனங்கள் அவரை பலவிதத்திலே குற்றப்படுத்தின போதும், But still he stood strong. அவர் அந்த இடத்துல உறுதியாகத்தான் இருந்தார். Hallelujah. Hallelujah. The second adversary we all have to face is, you have to face fainting in your heart.
இரண்டாவது எதிரி நீங்கள் சந்திக்க வேண்டிய அந்த எதிரி உண்டானால் அது இருதயம் சோர்ந்து போகுதல் என்று சொல்லுகிறேன். Hallelujah. Hallelujah. Some time ago there was a student who wrote to me. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு மாணவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். He said, "Sir, I study very well for my exams. அவன் சொல்றான், நான் வந்து எக்ஸாமுக்கெல்லாம் ரொம்ப நல்லா படிச்சிட்டேன். Very confident in my house. நான் என் வீட்ல நல்ல நம்பிக்கையோட இருக்கிறேன். But the moment I get into the exam hall, ஆனா இந்த பரீட்சை எழுதுற ஹாலுக்குள்ள நான் போன உடனே lot of thoughts come into me. என்னுடைய மனசுக்குள்ள பலவித எண்ணங்கள் வருது. The thoughts will say, இந்த எண்ணங்கள் என்ன சொல்லுதுன்னா, you will not pass. நீ பாஸ் பண்ண மாட்டப்பா, You will not get good marks. நீ உனக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்காதப்பா, You will disappoint your parents. நீ உன்னுடைய பெற்றோருக்கு ஒரு நல்ல பருவரை கொடுக்க மாட்ட. What if the questions you never studied came? What will you do? ஒருவேளை நீ படிக்காத கேள்விகள் வந்துட்டா என்ன செய்ய போற? What will happen to your career? உனக்கு பின்பாக இருக்க வாழ்க்கையில முன்னேற்றம் என்ன ஆகும்? And the moment those things start filling his mind, இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனுடைய இருதயத்துக்குள்ளே வருகிற பொழுது his whole body will tremble. இவனுடைய முழு சரீரமும் நடுங்க ஆரம்பிக்கும். His hands will start to sweat. அவனுடைய கைகள்ல வேர்த்து ஊத்துது. Pressure will drop down. அங்க அவனுடைய இரத்த அழுத்தம் In குறையுது. a matter of minutes, he will forget everything. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள அவன் என்ன நினைச்சிட்டு வந்தானோ, என்ன படிச்சிட்டு வந்தானோ எல்லாம் மறந்து போச்சு. And he will fail in the exam. அவனுடைய பரீட்சையில தோத்து போறான். It will go on for years and years. இது எத்தனையோ ஆண்டுகளாக நடந்தது. By grace of God, he came to our meetings and God changed him and gave him an amazing success. தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் நடத்துற கூட்டங்களுக்கு அவன் வந்த பொழுது தேவன் அவனை மாற்றினார். Hallelujah. Hallelujah. Gave him the spirit of fear, boldness and courage. ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு தைரியத்தினுடைய ஆவியை கொடுத்தார். Sometimes we will not be able to perform to the optimum level because our hearts start to melt. நம்முடைய இருதயம் நமக்குள்ளே சோர்ந்து போகிறதுனாலே நாம் செய்ய வேண்டிய அளவுக்கு, சாதிக்க வேண்டிய அளவுக்கு நாம் சாதிக்க முடியாமல் போகிறது. But when we come to God, ஆனால் தேவனிடத்தில் நாம் வருகிற பொழுது what will he do? நாம் என்ன செய்கிறோம்? Isaiah 40 verse 29. ஏசாயா 40ஆம் அதிகாரத்துடைய 29வது வசனம். The Bible says, வேதம் சொல்கிறது, he gives power to the faint. ஆண்டவர் சோர்ந்து போறவர்களுக்கு சத்துவத்தை அளிக்கிற தேவன். To them that have no might, he increases strength. ஆண்டவர் பலனற்றவனுக்கு பலனை தருகிற தேவன். Hallelujah. Hallelujah. Isaiah 40, 31, 30 and 31. நீங்கள் 30, 31வது வசனங்கள் ஏசாயா 40வது அதிகாரத்திலே படிப்பீர்களானால், The youth shall faint and become weary. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். The young men shall utterly fall. வாலிபரும் இடறி விழுவார்கள். But they that wait upon the Lord shall renew their strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து They will mount up with wings as eagles. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். They will run and not be weary. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். They will walk and they will not faint. அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க நான் சோர்ந்து போக மாட்டேன்? Amen. Hallelujah. Hallelujah. Believe every day. ஒவ்வொரு நாளும் விசுவாசிங்க. For the ones I have to accomplish today, God has given me the grace to fulfill. தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பதற்கு வேண்டிய கிருபையை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் சோர்ந்து போகிறதே இல்லை. Hallelujah. I don't have to compete with Usain Bolt. நான் உசேன் போல்ட்டோட ஓடி ஜெயிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. Not necessary. அந்த மாதிரியான ஓட்டம் வேண்டாம். That is not my race. அது என்னுடைய காலம் அல்ல, என்னுடைய நேரம் அல்ல. But if I can walk from my house to the church, that is enough. நான் வீட்டில் இருந்து கிளம்பி சர்ச்சுக்கு நடந்து வர்றதுக்கு எனக்கு தேவன் பலம் கொடுத்தாலே போதும். போதுமா போதாதா? சில பேர் எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை, எனக்கு உங்களை மாதிரி என்னால் செய்ய முடியாது. இவங்க ரொம்ப தாழ்த்திக்கிறாங்களா மாத்தாங்களே. நீங்கள் யாரை மாதிரியும் செய்ய வேணாம், நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செஞ்சாலே போதும். எதுக்கு மற்றவனோட போட்டு நம்ம பலவீனமாக நம்மளை பார்க்கணும்? எனக்கு என்ன செய்யணும்னு கடவுள் என்கிட்ட கொடுத்தாரோ அதை முடிச்சா போதுமா போதாதா? அதுக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் தருவாரா தரமாட்டாரா? சொல்லுங்க. நிச்சயமாய் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் சோர்ந்து போகணும்? Why are you weary? நீங்கள் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? For the battle you have to face today, for the victories that you have to get, God gives you grace, new grace every day. நீங்கள் செய்ய வேண்டிய யுத்தங்களுக்கும் நீங்கள் பெற வேண்டிய வெற்றிகளுக்கும் தேவையான கிருபைகளை அந்தந்த நாளிலே தேவன் தர வல்லமை உள்ளவர். Hallelujah.
You don't have to compare with others. நீங்கள் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to compete with others. நீங்கள் மற்றவர்களோடு போட்டி போட வேண்டிய அவசியமும் இல்லை. Lord, I will not be tired. ஆண்டவரே, நான் சோர்ந்து போக போவதில்லை. What I have to accomplish, நான் எதை செய்து முடிக்க வேண்டுமோ, you give me the grace. அதை செய்வதற்கு வேண்டிய கிருபையை நீர் எனக்கு தாரும். My grace is sufficient for you. என்னுடைய கிருபை உனக்கு போதும். My strength will be complete in your weakness. உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் பூர்ணமாய் விளங்கும். விசுவாசிக்கிறவங்க ஹalleluya சொல்லுங்க பாருங்க. ஹalleluya, hallelujah, hallelujah. The first adversary is the adversary of fear. முதலாவது அங்கே காணப்படுகிற எதிரி யார்? அவன் பயம் என்று சொல்லுகிற எதிரி. Number 2, இரண்டாவது the adversary that makes you to faint on the way. இரண்டாவது உங்களை வழியிலே சோர்ந்து போக பண்ணுகிற அந்த எதிரி. Number 3, மூன்றாவது 2 Timothy chapter 4 verse 10. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனம். For Demas has forsaken me, having loved this present world, and is departed unto Thessalonica. 2 தீமோத்தேயு 4:10 ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். He forsook me, having loved this present world. அவன் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். This is an amazing story. இது மிக ஒரு அருமையான ஒரு சம்பவம். You see, Paul has been pursuing the Lord and his calling for many years. இந்த பவுல் அப்போஸ்தலன் மிக அதிகமான நாட்களாக தேவன் தனக்கு வைத்த நோக்கத்தை ஊழியத்தை நிறைவேற்றும்படி தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறார். And people who joined him in the ministry and continued to support him and be fellow laborers with him, they were a really fortunate and blessed lot of people. இந்த ஊழியத்திலே பவுலோடு சேர்ந்து இணைந்து அவரோடு பணியாற்றி அவரோடு உடன் ஊழியக்காரனாய் இருந்து தேவனுடைய ஊழியங்களை நிறைவேற்றின அவர்கள் கொடுத்து வைத்த ஜனங்கள். You see, though Paul endured many sufferings, he was able to boldly say, a wide open door, effectual door has been opened by God. பவுல் அநேக வேதனைகளையும் பாடுகளையும் ஊழியத்தின் பாதையிலே அனுபவித்தாலும் அவர் தைரியம் கொண்டு சொன்னார், தேவனாகிய கர்த்தர் அனுகூலமான திறந்த வாசலை எனக்காக வைத்திருக்கிறார். Even in the shipwreck that Paul endured, where he thought that he will die, the Lord appeared to him and said, you have to testify my name before the Caesar. அங்கே கப்பல் பயணத்தில் இருந்த பொழுது அந்த கப்பல் சேதமடைகிற நிலை வந்து அந்த புயல் காற்றின் நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ என்னை குறித்து ராஜாவுக்கு முன்பாக சொல்ல வேண்டி இருக்கிறதுனாலே உன்னுடைய ஜீவனை நான் தப்புவித்தேன் என்று தேவனே அவனுக்கு சொன்னார். So a door was open. அவனுக்காக ஒரு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருந்தது. And few people had to join him and they had to go through that door. அந்த வழியாக போவதற்கு அவனோடு கூட வேறு சிலரும் சேர்ந்து கொண்டு பயணிக்க வேண்டியிருந்தது. As they were moving through the open door, அந்த திறவுண்ட வாசலுக்கு நேராக அவர்கள் பயணித்த பொழுது suddenly, surprisingly, one man by the name of Demas forsook Paul and he began to go to Thessalonica, not because he wanted to minister there, but because the Bible says he loved this present world. இந்த காரியம் நடந்து கொண்டிருந்த பொழுது, இந்த ஊழியங்கள் வல்லமையாய் நடந்து கொண்டிருந்த பொழுது, அந்த குழுவிலே இருந்த தேமா என்று சொல்லுகிற இந்த நபர் இப்பொழுது பவுலையும் அவனுடைய ஊழியங்களையும் விட்டு பிரிந்து அவன் வேறொரு ஊழியம் செய்வதற்காக அல்ல, இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்ததனாலே இந்த ஊழிய பாதையை விட்டு விலகி போய்விட்டான். This I call is the third adversary. இதுதான் நான் மூன்றாவதாக சொல்லுகிற எதிராளி. As we go through the open door, நாம் இந்த திறவுண்ட வாசல் வழியாக போகிற பொழுது suddenly you give up your heart and then you want to forsake all that you have been pursuing and suddenly take a different course that has nothing to do with God or his gospel. திடீரென்று நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை மனதிலே நினைத்து தேவன் உங்களுக்கு வைத்த நோக்கத்தை நிறைவேற்றாமல், தேவன் வகுத்து கொடுத்த பாதையிலே பணியாற்றாமல், தொடர்ந்து பயணம் பண்ணாமல் வேறொரு திசையிலே நீங்களாகவே பிரிந்து போய்விடுவீர்கள். Now let me speak a little bit about Demas. இந்த தேமாவை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Now Demas is not a new believer, he is not a novice in ministry.
இந்த தேமா இன்றைக்கு வந்த விசுவாசியும் அல்ல, இப்பொழுதுதான் ஊழியத்திலே சேர்ந்திருக்கிற ஊழியக்காரனும் அல்ல. He had a long stint with the senior apostle Paul. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மூத்த ஊழியக்காரனாகிய இந்த பவுலோடு கூட தொடர்ந்து பணியாற்றி வந்த ஒரு நபர்தான் இந்த தேமா. Paul considered Demas as a very, very good minister and a great person, in so much he referred to him 2 times in 2 of his epistles. இந்த பவுல் அப்போஸ்தலன் இந்த தேமா மேலே மதிப்பும் மரியாதையும் கொண்டவனாக இருந்ததனாலே அவர் எழுதின 2 நிருபங்களிலே இந்த தேமாவை குறித்து குறிப்பிடுகிறார். He identified Demas along with him in his partnership in his team. தன்னுடைய ஊழியத்தினுடைய குழுவினரோடு இந்த தேமா இருக்கிறான் என்பதை மற்றவர்களுக்கும் அவர் தெரியப்படுத்தினார். In 2 instances you can read that. நீங்கள் அதை வேதத்துடைய 2 பகுதிகளிலே அதை படிக்க முடியும். One in Colossians chapter 4 verse 14. கொலோசியர் 4ஆம் அதிகாரத்துடைய 14ஆம் வசனத்திலும், And again in Philemon verse 24. பிலமோன் 1:24லும் நீங்கள் படிக்க முடியும். You can read the word Demas used in both of these places. இந்த ரெண்டிலுமே தேமா என்று சொல்லுகிற இந்த நபருடைய பெயர் குறிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். Fellow laborer of Paul. இவர் பவுலோடு சேர்ந்த உடன் ஊழியனாய் இருந்தவர். Fellow greeter with Paul. பவுல் மற்றவர்களுக்கு வாழ்த்து சொல்லும் பொழுது இவருடைய பெயரையும் சேர்த்து இவரும் வாழ்த்து சொல்கிறார் என்று எழுதப்பட்ட தகுதி உள்ளவர். What happened to this man? இப்படிப்பட்ட நபருக்கு என்ன சம்பவித்தது? This is the deception of the devil. இதுதான் பிசாசானவனுடைய தந்திரங்களில் ஒன்று. Suddenly he will make some people turn and forsake all that they have been righteously, rigorously, religiously holding close to them and go in a direction they can never even imagine otherwise. இதுவரையிலே அவர்கள் எதை உத்தமமாய் உண்மையாய் வைராக்கியமாய் பின்பற்றி வந்தார்களோ திடீரென்று அந்த பாதையில் இருந்து விலகி அந்த பாதையை விட்டு பிரிந்து போகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே பிசாசு கொண்டு போய் விடுவார். Every believer, every child of God has this season of deception, has this season of struggle in their life. ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் தன்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு காலத்துக்குள்ளே அவன் கடந்து போக வேண்டும். அவன் போகிற பாதையிலிருந்து அவனை விலக செய்கிற இந்த காரியம். This attack in a spiritual life to forsake what you have and go after the world is given to everyone in an equal share. பாருங்க, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. என்ன நோக்கத்தோடு முன்னேறி போய்கொண்டிருக்கிறார்களோ, எந்த நோக்கத்தோடு பயணித்து கொண்டிருக்கிறார்களோ, திடீர்னு பார்த்தா அந்த நோக்கத்தை விட்டு வேற பாதைகளில் போயிடறான். Jesus had to be tempted in this path. இயேசுவும் இதே சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். Once the devil took him to a high mountain, showed him the entire glory of the world and tempted him to bow down before him. அங்கே பிசாசானவன் அவரை உயரத்திலே கொண்டு போய் வைத்து உலகத்தின் ராஜ்யங்களை அவருக்கு காண்பித்து நீர் என்னை தெண்டனிட்டு வழங்கினால் இவையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். So the temptation is there. அங்கே அந்த சோதனை எங்கேயும் இருக்கிறது. If Jesus did not escape it, none of us can escape. பாருங்க, இயேசுவுக்கும் அந்த சோதனை இருந்திருக்குமானால் நிச்சயமாய் நமக்கும் இருக்கும். Suddenly like a flood he will come and make us forsake everything we have known and then take a different path which is totally against God. ஒரு வெள்ளம் வந்து காரியங்கள் திசை மாறி போகிறதை போல நாம் போய்க்கொண்டிருக்கிற பாதையிலிருந்து விலகி போகிறதாக இந்த பிசாசானவன் செய்வான். I think when Timothy read this letter and when Paul mentioned in that letter and he read it, Demas has forsaken me and he has loved this present world, I think Timothy would have been really shocked to hear that story. நான் என்ன பார்க்கிறேன்னு சொன்னா, இந்த தீமோத்தேயுவுக்கு இந்த கடிதம் வருகிறது. இந்த கடிதத்தை அவர் வாசிக்கும் பொழுது இந்த தேமா என்று சொல்லுகிற இந்த உடன் ஊழியக்காரன் பவுலை விட்டு பிரிந்து இப்பொழுது உலகத்திலே ஆசை வைத்து பிரபஞ்சத்துக்குள்ளே போனான் என்ற செய்தி ஒரு அதிரத்தக்க செய்தியாக இந்த தீமோத்தேயுவுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். One thing we all have to know. நீங்கள் ஒரு காரியத்தை அறிய வேண்டும். As the open door is there, உங்களுக்கு முன்பாக திறவுண்ட வாசல் இருக்கிறது. As we are all progressing towards the open door, நாம் அந்த திறவுண்ட வாசலை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறோம். one person is not very happy. ஒரு ஆள் அந்த இடத்திலே மகிழ்ச்சியா இல்லை. And it is our adversary, the devil. அதுதான் பிசாசானவன் அந்த காரியத்தை குறித்து மகிழ்ச்சியா இல்லை. He is constantly watchful of us, how he can take us away from the path. இந்த பாதையில் இருந்து நம்மை விலகி செய்வதற்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை அவன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கான். He will never leave any stone unturned in order to make us falter from the path.
அந்த பாதையிலிருந்து நம்மை விலகச் செய்வதற்கு என்னென்ன விதமான முயற்சிகள் எப்படி எப்படி எடுக்கணுமோ அதை அவன் நிச்சயமாகவே எடுப்பான். That is why Apostle Paul said, we are all a soldier of Christ. அதனாலே தான் அங்கு தேவனுடைய காரியத்திலே நாம் யுத்த வீரர்களாக சேனை வீரர்களாக இருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். And soldiers will always face attacks. பாருங்க, ஒரு யுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்போ தெரியும் எந்த நேரத்தில் வேணாலும் தாக்குதல் நடக்கும். The enemy will always be watchful. இந்த எதிராளியானவன் தாக்குதல் நடத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை எப்பொழுதும் எதிர்பார்த்தே காத்திருப்பான். In the worldly terms, enemies are always not annihilated by assassination. They don't annihilate every enemy with an assassination. பாருங்க, நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா வேளையும் இந்த எதிரியானவன் எப்பொழுதும் அழிக்கப்படுகிற நிலைமைக்குள்ள இருக்க மாட்டான். There are many ways they use to destroy the enemy. இந்த எதிரியை மடங்கடிக்க முறியடிக்க பலவிதமான உத்திகளை கையாள்வார்கள். One of the ways is covert operations or spy operations. இன்னும் ஒரு விதத்துல பார்க்கும் பொழுது இந்த உளவு நிறுவனங்கள் மூலமாக எதிரியுடைய முயற்சியை முறியடிப்பார்கள். Without a single missile, without a single gunshot, even under the carpet, they will start scheming things to bring down an entire government. ஒரு துப்பாக்கியிலிருந்து குண்டு புறப்படாமல், ஒரு பீரங்கியை முழங்காமல் அந்த ஆட்களை சுற்றி ஒரு வலையை பின்னி அவர்களை விழத்தள்ளுவதற்குள்ள முயற்சியை எடுப்பார்கள். The web of deceit is always, applied so that the enemy's strength will be drained slowly, steadily and surely. இந்த எதிரியை விழத்தள்ளும்படிக்கு அவனை ஏமாற்றி அவனை மயங்க வைத்து அவனுடைய பாதையை திசை திருப்பி அவனை கவுக்கும் முகமாக ஏதோ ஒரு விதத்தில் அவனை சுற்றி ஒரு சூழ்ச்சியினுடைய வலை பின்னப்பட்டு கொண்டே இருக்கும். They will give money, they will send people, they will send attractive people, they will do everything possible to finish those covert operations. இந்த எதிரிகளை மடம்பிடிக்கும்படிக்கு பணத்தை கொடுப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு என்ன பலவீனம் இருக்கோ அந்த பலவீனத்தை பயன்படுத்தி ஆட்களை அனுப்புவாங்க. ஏதோ ஒரு காரியம் செய்து அவங்களை விழ பண்ணிடுவாங்க. Satan is the same. இதே வார்த்தை பிசாசானவனும். It is not the same temptation for everyone. எல்லாருக்கும் ஒரே விதமான சோதனையை அவன் அனுப்ப போறதில்லை. For David it was Bathsheba. நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தால் தாவீதுக்கு பத்சேபாளை அனுப்பினான். If you see Samson, it was Delilah. சிம்சோனை பார்க்கும்போது தெலீலாளை அனுப்புகிறான். If you look at Gehazi, it was not Bathsheba, it was not Delilah, it was Naaman coming with lot of money and wealth. இந்த கேயாசியை பார்க்கும்போது அங்கே பத்சேபாள் இல்லை, தெலீலாள் இல்லை. இங்கே அந்த நாகமான் ஒரு பணத்தோடு வருகிறான். அதுதான் அவனுக்கு பிரச்சனையா இருந்தது. If you look at Achan, it was not Bathsheba. For Achan, it was the Babylonian garment. இந்த ஆகானை குறித்து பார்ப்பீர்களானால் அங்கே பத்சேபாள் அல்ல, அந்த பாபிலோனியாவுடைய சால்வை அவனுக்கு பெரிதாக இருந்தது. That was enough for him. அது ஒன்று போதும் அவன் ஏமாறுவது. That could make him go away from the purpose God had for him. தேவன் அவர்களுக்காக வைத்திருந்த நோக்கத்திலிருந்து தப்பி போவதற்கு இந்த சால்வை ஒன்றே போதுமா இருந்தது. Look at Demas. நீங்கள் இந்த தேமாவை பாருங்கள். He loved this present world. இந்த பிரபஞ்சத்தின் மேலே அவன் ஆசை வைத்தான். After years of serving God, எத்தனையோ ஆண்டு காலம் தேவனை உண்மையாய் சேவித்தவன். now it says he went and forsook me because he loved this present world. இப்பொழுது பவுல் அவனை குறித்து எழுதும் பொழுது அவன் இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்த காரணத்தினால் என்னை விட்டு பிரிந்து போனான் என்று எழுதினான். What is the third adversary? இந்த மூன்றாவது எதிராளியானவன் யார்? Constantly after us to make us forsake a pursuit of his purpose. தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நோக்கங்களை விட்டு விலகி போகும்படிக்கு பிசாசான் எடுக்கிற முயற்சி. We need to take a call. இதிலே நாம் தைரியம் உள்ளவர்களாய் நிற்க வேண்டும். Take a call and take a choice. நீங்கள் இந்த இடத்திலே ஒரு தெரிந்தெடுப்பு செய்ய வேண்டிய நபர்களாய் நிற்கிறீர்கள். Choose this day whom you will serve. நீங்கள் இந்த நாளிலே யாரை சேவிக்கிறது என்பதை தீர்மானிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறீர்கள். Fight the good fight of faith like a soldier of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய போர் சேவகனாக யுத்தத்திலே யுத்தம் பண்ணுகிற ஒரு வீரனாக தைரியம் கொண்டு நிற்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கத்திலே நிலை நில்லுங்கள், அதை தெரிந்து கொள்ளுங்கள். Many years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக in Italy there was a man who lived by the name of Luciano. லூசியானோ என்று சொல்லுகிற ஒரு மனிதன் இத்தாலியிலே வாழ்ந்தார். His father was a poor baker. இவருடைய தகப்பனார் ஒரு பேக்கரி வைத்திருக்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதர். But he desired that his son will also learn music.
இவனுடைய மகனாகிய இந்த லூசியானோ நல்ல இசை கலைஞராய் வர வேண்டும் என்று இந்த தகப்பனாருக்கு விருப்பம் இருந்தது. Therefore, in his hometown in Italy, there was a tenor singer under whom he sent his son to be trained to sing in the opera for 7 years. இந்த இத்தாலியிலே அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியிலே ஒரு பிரபலமான பாடகர் இருந்தார். அந்த பாடகரத்தில் இவர் தம்முடைய மகனாகிய லூசியானவை அனுப்பி அவனிடத்திலிருந்து இசையை கற்றுக்கொண்டு ஒரு நல்ல ஒப்பரா பாடகராக வருவதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். As he was training for opera, இந்த ஒப்பரா பாடகராக வருவதற்கு அவன் இதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு Luciano started having fears and doubts about his future. தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த பயம் இந்த லூசியானோவுக்குள்ளே வந்தது. Because that was not making money much by singing. ஏனென்றால் அன்றைக்கு பாடினால் அதிகமான பணம் வருவாய் அவர்களுக்கு இருக்கவில்லை. So therefore he thought, I will also pursue something else, and therefore he went for studying to be a teacher. அந்த வேளையில இவர் தீர்மானிக்கிறார், நம்ம இன்னொரு முறையில் நம்ம ஒரு ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் சேர்ந்து படித்து ஒரு ஆசிரியர் ஆகலாமே என்று சொல்லி அந்த பயிற்சி கல்லூரியிலும் சேர்ந்து கொள்கிறார். So 7 years he was studying. அடுத்த 7 ஆண்டுகள் இந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலும் படிக்கிறார். One day 7 years of music, 7 years of teacher training, both of that came to his hand. ஒரு நாளிலே பார்க்கும்போது 7 வருடம் ஆசிரியர் படிப்பு முடித்து அதற்கான சான்றிதழ், 7 வருஷம் இசை பயின்று அதற்கான சான்றிதழ், ரெண்டும் அவருடைய கையில் இருக்கிறது. Now he did not know what to do. இப்பொழுது என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை. So one day he went to his father. ஒரு நாள் அவர் அப்பாட்ட போறாரு, Daddy, should I become a teacher or should I become a singer? இப்போ அப்பாவை பார்த்து கேட்கிறாரு, நான் ஆசிரியனா மாறணுமா இல்ல இசைக்கலைஞனா மாறணுமா? The old baker looked at him and said, அந்த அப்பா பழைய பேக்கரிக்காரர் வயசானவர் அவனை பார்த்து சொன்னாரு, he said, son, I know one thing. எனக்கு ஒரு காரியம் மட்டும் தெரியும்பா, Nobody can sit on 2 chairs. 2 நாற்காலியில ஒரே நேரத்தில் ஒரு மனுஷன் உட்கார முடியாது. If you try to sit on 2 chairs, நீ இந்த 2 நாற்காலில உட்கார முயற்சி எடுத்தா you will fall in between one of them. இந்த 2 நாற்காலிக்கு இடையில தான் விழுவ. And therefore choose one chair. அதனால நீ ஒரே ஒரு நாற்காலியை தெரிவு செய்து கொள். Luciano went to his room. இந்த லூசியானோ தன்னுடைய அறைக்கு போனார். Thought about his life. தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பார்த்தார். Does he want to pursue instant money or does he want to go for the talent and the gift that God has given him in singing? உனக்கு உடனடியாக பணம் கிடைக்கிறதற்கான ஒரு காரியத்தை செய்ய போறாயா அல்லது தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வைத்திருக்க நோக்கத்தை நீ நிறைவேற்ற போகிறாயா? And after a while he came out and said, I will pursue singing in the opera. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வெளியே வந்து அவர் ஒரு தீர்மானத்தை சொன்னார், நான் ஒப்பரா பாடகன் ஆகிற அந்த வழியிலே தொடர்ந்து போவேன். Life was not easy for him. அவருடைய வாழ்க்கையில இலகுவான பாதைகள் இருக்கவில்லை. Financially he really struggled. உண்மையாகவே பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. But after 50 years after he died, 50 ஆண்டுகள் கழித்து அவருடைய மரணத்துக்கு பின்பதாகவும் he was able to, the world recognized him as the greatest opera singers ever in this world. இந்த உலகத்திலே இருக்கிற மிக சிறந்த ஒப்பரா பாடகர்ல ஒருவர் உண்டானார், அது இந்த லூசியானோ தான் என்று உலகமே புரிந்து கொண்டது. You have to choose a chair. நீங்கள் ஒரே ஒரு நாற்காலியை தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். Before Demas, he had 2 chairs. இந்த டேமாவுக்கு முன்பாக அவனுக்கு முன்பாக 2 நாற்காலிகள் இருந்தது. ஒன்று pursue the will of God. தேவனுடைய சித்தத்தை பின்பற்றி செல்லுவது. Pursue the call of God. தேவனாகிய கர்த்தருடைய அழைப்பை நோக்கி நடந்து செல்வது. But there was another chair. ஆனால் இன்னொரு நாற்காலியும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. Much more beautiful. அது மிகவும் அழகாய் இருக்கிறது. What was that? அது என்ன? The love of this pleasant world. இந்த பிரபஞ்சத்துக்குரிய அழகு அங்கே இருக்கிறது. What did he choose? அவன் எதை தெரிவு செய்தான்? Chose the world. அவன் இந்த உலகத்தை தெரிவு செய்தான். And he had to forsake from following the call of God in his life. தேவனாகிய கர்த்தர் அவனுடைய வாழ்க்கை என்று வைத்திருந்த அந்த நோக்கத்தை விட்டு விலகி இந்த நாற்காலியை அவன் தெரிந்து கொண்டான். சொல்லுவேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? இழந்து போக மாட்டேன், விட மாட்டேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு யாரு? இயேசு மாத்திரமே. ஆமென். அவரையே நான் பிடித்துக் கொள்ளுவேன், ஒரு நாள் விலக மாட்டேன். இந்த பாதையில் ஆண்டவர் திறந்த வாசல் வச்சிருக்காரு இந்த வருஷம். ஆனால் வழி விலகும்படி நம்மை சோதிக்க பிசாசானவன் வகை தேடிக்கொண்டே இருப்பான். நம்ம சொல்லணும், ஆண்டவரே என்ன நடந்தாலும் உம்மை விட்டு விலக மாட்டேன். ஆமென். எல்லாம் எழும்பி நிற்போம், ஜெபிக்க போகிறோம். So I'll stand up in the presence of God. நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்கலாம். Our adversary is not flesh and blood. மாமிசமும் இரத்தமும் அல்ல நம்முடைய எதிரி. Our adversary
is the principalities and the powers of darkness. அங்கே அந்தகார லோகாதிபதிகளுடைய அதிகாரங்கள் நமக்கு எதிராக கிரியை செய்கிறதா இருக்கிறது. The Lord says, அவன் சொல்லுகிறார், the Lord says, தேவன் சொல்லுகிறார், I have a great and effectual door before you. உனக்கு முன்பாக அனுகூலமான திறவுண்ட வாசலை நான் வைத்திருக்கிறேன். How many of you believe that this morning? எத்தனை பேர் அதை இந்த காலவெளியில் விசுவாசிக்கிறீங்க? But when the door is open, அந்த திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிற பொழுது, the adversaries are not cancelled or annihilated. உங்களை ஒழிக்கும்படியான வேலையை செய்யாமல் எதிராளியானவன் சும்மா இருக்கவில்லை. God has not annihilated and destroyed him. ஆண்டவர் அவனை அழித்து போடவும் இல்லை. The adversary will be on the way. அந்த வழியிலே இந்த எதிராளியானவன் காத்திருக்கிறான். The adversary of fear, பயம் என்று சொல்லுகிற அந்த எதிரி, the adversary of fainting, சோர்ந்து போகிற இருதயத்தை கொண்டு வருகிற எதிரி, the adversary that makes you forsake your calling. உங்களுடைய அழைப்பை விட்டு விலகச் செய்கிறதான அந்த எதிரி, You have to say, நீங்கள் அவனை பார்த்து சொல்ல வேண்டும், I will not be a slave of the adversary. நான் இந்த எதிராளியானவனுக்கு அடிமையாக இருக்க போகிறது இல்லை. There is Christ going before me. எனக்கு முன்பாக இயேசு கடந்து போய் கொண்டிருக்கிறார். Jesus is going before me. இயேசு எனக்கு முன்பாக நடந்து போய் கொண்டிருக்கிறார். I will carry my cross. என்னுடைய சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு I will follow him. நான் அவரை பின்பற்றுவேன். All the way. கடைசி வரையிலே. All the way. கடைசி வரையிலே. What come what may. என்ன வந்தாலும் எப்ப வந்தாலும் சரி, whatever I may suffer, என்ன விதமான பிரச்சனைகளும் பாடுகளும் நான் அனுபவிக்க நேர்ந்தாலும் சரி, I will never fear. நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன். I will never faint. நான் ஒருபொழுதும் சோர்ந்து போக I will மாட்டேன். never forsake. நான் என்னுடைய வழியை விட்டு விலகி போக மாட்டேன். Like Paul, பவுலை போல I have to testify. நான் சாட்சி சொல்ல வேண்டும். I have fought a good fight. நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன். I have finished my course. என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன். Here unto the crown of righteousness is waiting for me. இன்றைக்கு நீதியுள்ள கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. And the Lord will give it to me. அந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமே எனக்கு தருவார். Hallelujah. Hallelujah. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற திறந்த வாசலுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Hallelujah. Hallelujah. என்னை ஜெயங்கொள்ள பண்ணுகிற தேவன், ஜெயங்கொள்ள பண்ணுகிற தேவன், தடைகளை விலக்குகிறவர், எனக்கு முன்னாலே செல்லுகிறார். நான் சோர்ந்து போகாமல் முன்னாலே போவேன். கர்த்தரை நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. ஹalleluya. உண்மையாய் விசுவாசியுங்கள். தேவன் எனக்கு முன்னாலே திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆபகுக்கு சொன்னது போல குறித்த காலத்துக்காக தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறார். அது தாமதிப்பதில்லை. ஆனால் யாருக்கு எழுதப்பட்டது என்று கேட்டால், கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி தீர்க்கமாய் எழுதிவை என்று சொன்னார். ஓடுகிறவன், ஆண்டவரே நான் பயத்தினால் பின்வாங்கி போவேன், ஆனால் சோர்வினால் பின்வாங்கி போவேன், ஆனால் இந்த உலகத்தின் மேல் ஆசையினால் நான் திரும்பி போவேன், ஆனால் என்னுடைய தரிசனத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. பவுல் சொன்னது போல, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி என்னுடைய இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன். உங்கள் ஆத்துமாக்களிலே இளைப்புள்ளவர்களாய் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தனக்கு முன்னாக இருந்த சிங்காசனத்தின் மகிழ்ச்சியினால் நிறைந்தவராய் சிலுவை சுமந்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாதை சிலுவையாயிருந்தது, பாதை கடினமாயிருந்தது. ஆனால் நிறைவேற வேண்டிய தரிசனம் முன்னாலே பெரிதாயிருந்தது. அந்த தரிசனத்தை விட்டு விலகவே இல்லை. இயேசு பயப்படவே இல்லை. இந்த உலகத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. சோர்ந்து போகவே இல்லை. தன்னுடைய லக்கை முடித்தார்கள்.
ஓ ஹல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவர்கள் விரும்பின பாதையிலே நடந்து போக முடியாவிட்டாலும் லக்கை நோக்கி தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கொண்டார்கள். ஆண்டவரே, நான் எக்காரணம் கொண்டும் நான் பின்வாங்கவே மாட்டேன், நான் பயப்படவே மாட்டேன், நான் தைரியமாய் முன்னேறி செல்வேன். அல்லேலூயா. இயேசுவின் பேனே போக தோணேந்தேன், இயேசுவின் பேனே போக தோணேந்தேன், இயேசுவின் பேனே போக தோணேந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே. உலகம் என் பெண்ணே, சிலுவை என் மோனே, உலகம் என் பெண்ணே, சிலுவை என் மோனே, உலகம் என் பெண்ணே, சிலுவை என் மோனே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை, சீயோன் என் வாஞ்சை. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், என்னோக்கே நான். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தால் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தால் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே. என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான புதிய ஆண்டுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உண்மையாகவே எங்களுக்கு முன்பாக நீர் ஒரு திறந்த வாசலை நீர் வைத்திருக்கிறீர். நாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசம், நாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய நன்மை, நாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய எல்லாவற்றையும் முன்னே ஆயத்தம் பண்ணி வைத்து வாசலையும் திறந்து வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஒருவராயில் அதற்குள்ளே பிரவேசியாமல் நாங்கள் பின்வாங்கி போகாதபடி பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், ஆண்டவரே, சோர்வுகளை கொண்டு வருகிற ஆவிகள், இந்த உலகத்தின் சிநேகத்தை கொண்டு வந்து மயக்குகிற ஆவிகள் எல்லாவற்றையும் நசரேயனாகிய இயேசுவின் ஜீவன் உள்ள நாமத்தில் நாங்கள் ஒரு முறை கூட கட்டிந்து கொள்ளுகிறோம், கட்டிந்து கொள்ளுகிறோம், கட்டிந்து கொள்ளுகிறோம். ஓ ரபா ஷபபபதல பரத்தலாரியா, ஓ ரபா ஷபபபதல பரத்தலக்கபாரி,
நீங்கள் ஒருவராயிலும் அந்த பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையா சொல்லப்படுகிறது போல நாங்கள் ஒருவரால் இழந்து போகக்கூடாது. நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நாங்கள் கண்டவர்களாய் மாத்திரமல்ல, நாங்கள் கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, நாங்கள் அறிந்தவர்களாய் மாத்திரமல்ல, அதை பெற்று அனுபவிக்கிறவர்களாய் மாறும்படி தேவனே தடைகள் எல்லாம் விலக்கி பெருங்காரியங்களை செய்து நம்முடைய மகத்துவம் உள்ள நாமத்தை தயவு செய்து மகிமைப்படுத்தி கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணி ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.